ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வேர்ல்டில் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும், ட்ரெடிஷன் இருக்கும், கல்ச்சர் இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வியர்டான லாஸ், கிரேசியான லாஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் நிறைய டிஃபர் ஆகும். அந்த மாதிரி இன்னைக்கு வீடியோவில் சவுத் கொரியா பற்றின ஒரு 8 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேக்ட் நம்பர் 1. நார்மலாக இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த உடனே அதை 0 மந்த்ஸ்லேருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸ் சொல்லி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் 1 இயர் சொல்லுவாங்க. இதுதான் உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேயும் அதே தான் வழக்கம். ஆனால் சவுத் கொரியாவில் அது அப்படியே டிஃபரெண்ட். சவுத் கொரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை 1 வயசுலேருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க. அவங்க ஊரில் வந்து 3 மந்த்ஸ் பேபி, 6 மந்த்ஸ் பேபி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு 1 வயசு, அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி அதுக்கு 2 வயசு அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயும் சரி, உலகத்தோட மற்ற கண்ட்ரீஸ்லயும் சரி, பர்த்டே எப்போ கொண்டாடுவாங்க? நார்மலா ஒரு வருஷமும் நம்ம பிறந்த மந்த்ல அந்த டேட்ல கொண்டாடுவோம். அதுதான் வழக்கம். ஆனா சவுத் கொரியால அந்த விஷயத்துலயும் ஒரு தப்பு பண்ணுவாங்க. அது என்னன்னா, அவங்க சவுத் கொரியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பர்த்டேவை ஜான்வரி 1 தான் கொண்டாடுறாங்க. அதாவது நியூ இயர் அன்னைக்கு தான் சவுத் கொரியால இருக்க எல்லாருக்குமே பர்த்டே. இதுதான் காமன் பர்த்டே. ஸோ அன்னைக்கு டேல எல்லாரும் நியூ இயர் விஷ் மட்டும் பண்றது இல்லாம ஒவ்வொருத்தரையும் பர்த்டே விஷும் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஒரு வருஷமும் எல்லாரோட காமன் பர்த்டே வந்து நியூ இயர் ஃபர்ஸ்டா தான் இருந்திருக்கு. இதுல ஒரு சிக்கலும் இருக்கு. ஆல்ரெடி வந்து பிறந்தோடனே 1 வயசுன்னு சொல்லிடுறாங்க. அதுலயே உலகத்துல இருக்க மத்தவங்களுக்கும் சவுத் கொரியன்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ 2003ல ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படின்னா, அவங்க 2023 ஆகும்போது அவங்களுக்கு வயசு 20 இருக்கும். இதுதான் உலகத்துல இருக்க மத்த எல்லாருக்கும் எப்படி இருக்கும். ஆனா சவுத் கொரியன்ஸ் 2003ல பிறக்குறாங்கன்னா அவங்க 2023ல 21 இருப்பாங்க. எல்லாரோட ஒரு வயசு அதிகமா இருப்பாங்க. ஆல்ரெடி இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு சிக்கல் என்னன்னா, இப்போ ஜான்வரி, பிப்ரவரி பிறக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த நவம்பர், டிசம்பருக்கு பிறக்கிறவங்களாம் நினைச்சு பாருங்களேன். ஆல்ரெடி பிறந்தோடனே 1 வயசுன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் 2 மாசத்துல அவங்களுக்கு ஜான்வரி 1 பர்த்டே வந்து 2 வயசு ஆயிடும். இன்னும் கிரிட்டிக்கலா போனோம்னா, டிசம்பர் லாஸ்ட் வீக், அதுவும் டிசம்பர் 31 பிறக்கிறவங்க நிலைமைலாம் நினைச்சு பாருங்க. சவுத் கொரியால பிறந்த அன்னைக்கு அவங்களுக்கு 1 வயசு ஆயிடும். மறுநாளே அவங்களுக்கு 2 வயசு ஆயிடும். நார்மலா இந்த உலகத்துல ஒரு குழந்தை அன்னைக்கு பிறக்குதுன்னா அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சவுத் கொரியால 31 அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதாவது டிசம்பர் 31 அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஜான்வரி 1 அன்னைக்கு அது 2 வயசு ஆயிடும். 2 நாள்ல அவங்களுக்கு 2 வயசு ஆயிடும். ஸோ இது வந்து சவுத் கொரியா பத்தின ஒரு ரொம்பவே வியர்டான ஒரு விஷயமா இருக்கு. இதை வந்து அவங்க காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்பர் 2. பொதுவாவே நம்ம ஒருத்தர புதுசா மீட் பண்றோம்னா, நம்ம அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னலாம் கேட்போம்? உங்க ஹாபீஸ் என்ன? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? ஃபுட் என்ன? அதெல்லாம் கேட்போம்ல. ஆனா சவுத் கொரியால இருக்க பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசி ஆரம்பிச்சோனே அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற முதல் விஷயம் உங்க பிளட் குரூப் என்ன அப்படின்றது தான். ஏன் பிளட் குரூப் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் கொரியால ஒரு பிலீஃப் இருக்கு. ஒரு பிளட்டுக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். இந்த பிளட் குரூப்பா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது சவுத் கொரியன்ஸோட நம்பிக்கை. ஸோ ஓ பாசிட்டிவ் பிளட்டுக்கு இந்தந்த கேரக்டர்ஸ், பி பாசிட்டிவ் பிளட்ல இருக்கவங்க இந்தந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதனாலே அவங்க கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சாலே அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற ஒரே விஷயம் உங்க பிளட் குரூப் என்ன. அதை வச்சு அவங்க பிளட் குரூப்புக்கும் உங்க பிளட் குரூப்புக்கும் செட் ஆகுமா, அதாவது உங்க கேரக்டருக்கும் அவங்க கேரக்டருக்கு செட் ஆகுமான்னு உங்க பிளட் குரூப்பை வச்சு அவங்க முடிவு பண்ணிடுவாங்களாம். இதுவும் சவுத் கொரியன்ஸை பத்தின ரொம்ப வியர்டான ஒரு விஷயம். நம்பர் 3, ரொம்பவே ஒரு காமெடியான விஷயம், ஒரு சூப்பர்ஸ்டிஷன் கூட சொல்லலாம். சவுத் கொரியால நீங்க ஒருத்தவங்க பயமுறுத்தணும்னா பெருசா எதுவும் ட்ரை பண்ணவே தேவையில்ல. ஒரே சின்ன விஷயம் பண்ணா போதும். அவங்கள ரூம்குள்ள சாத்தி ஃபேன் ஆன் பண்ணா போதும் அவங்க பயந்துருவாங்க. ஆமா, என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, சவுத் கொரியால ஒரு பெரிய பிலீஃப் இருக்கு. அதாவது ஒரு பூட்டின ரூம்ல நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஃபேன் ஆன் பண்ணா அந்த ஃபேனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும். அதாவது ஃபேன் உங்க மேல விழுந்து நீங்க செத்துடலாம், இல்ல ஃபேன் உங்களை சாகடிச்சிடும் அப்படின்னு சவுத் கொரியன்ஸ் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அதனால ஒன்ஸ் டோர் க்ளோஸ் ஆனா அவங்க ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபேனை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். இது சவுத் கொரியால ஃபாலோ பண்ணப்படுற இன்னொரு பெரிய விஷயம். ஃபேக்ட் நம்பர் 4. இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல இன்னைக்கு இன்டர்நெட் ஒரு முக்கியமான விஷயம். எப்படி சாப்பாடு, ஷெல்டர், அதுக்கப்புறம் க்ளோத்ஸ் வந்து ஒரு காலத்துல பேசிக் லிவிங் திங்கா இருந்ததோ அப்படி இன்டர்நெட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்டர்நெட் இல்லாம இன்னைக்கு நம்ம யாராலையும் வாழ முடியாது. அந்த மாதிரி இருக்க இன்டர்நெட்டை வேர்ல்ட்லயே ரொம்ப ஃபாஸ்டஸ்டா கொடுக்குற ஒரு கண்ட்ரினா சவுத் கொரியா தான். அண்ட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, வேர்ல்ட்லயே நம்பர் 1 கண்ட்ரி எது ஃப்ரீ வைஃபை அதிக அளவுல ஃப்ரீ அசசிபிளா கொடுக்குதுன்னா அதுவும் சவுத் கொரியா தான். இப்போ நம்ம ஊர்ல சில இடங்கள்ல ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல, லைக் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் சில கவர்மெண்ட் லைப்ரரிஸ் இந்த மாதிரி இடங்கள்ல. ஆனா சவுத் கொரியா போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி பார்க்கு, மாலு, பப்ளிக் பிளேசஸ்ல, அப்புறம் ஸ்டோர்ஸ்ல இங்க எல்லா இடத்துலயுமே மோஸ்டா ஃப்ரீ வைஃபைஸ் கிடைச்சிரும். ஸோ வேர்ல்ட்லயே ஃப்ரீயான அசசிபிளான இன்டர்நெட் வைஃபை கொடுக்கறது சவுத் கொரியா தான். ஃபேக்ட் நம்பர் 5. இதுவும் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தான். சவுத் கொரியாக்கு நீங்க போறீங்கன்னா என்ன கலர் பென் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரெட் பென்னை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிடவே கூடாது. காரணம், ரெட் பென்ல ஒருத்தவங்க உங்க பேர் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஏதாச்சும் நடக்கலாம், அதாவது அவங்க செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ரெட்டை வந்து அவங்க வந்து ஒரு பேட் சைனா பாக்குறாங்க. நார்மலாவே கிரீன்னா ரைட்டு, ரெட்னா ராங், அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வேர்ல்ட் ஃபுல்லா ஃபாலோ ஆகுது. ஆனா இந்த மாதிரி ரெட்டை வந்து யாரும் வெறுக்க மாட்டாங்க. பட் சவுத் கொரியன்ஸ் அந்த அளவுக்கு ரெட்டை பார்த்தாலே பயப்படுவாங்களாம். ரெட்ல ஒருத்தவங்க உங்க பேர் எழுதுறாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்றது சவுத் கொரியன்ஸோட நம்பிக்கை. ஸோ சப்போஸ் நீங்க சவுத் கொரியா போறீங்கன்னா மறந்து கூட உங்க பேரை ரெட் பென்ல எழுதிடாதீங்க. ஃபேக்ட் நம்பர் 6.
கொரியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வருது அவங்களோட காஸ்மெட்டிக் யூசேஜ் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கொரியன் ஸ்கின் கேர் வந்து அந்த அளவுக்கு அவங்க காலங்காலமா நிறைய விஷயங்களை பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ கொரியன்ஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் அவங்க அப்பியரன்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொரியானாலே ஃபேமஸான விஷயம் காஸ்மெட்டிக்ஸ் தான். நம்ம ஊர்ல ஒரு பிலீஃப் இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். அதாவது இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் விமன் தான் யூஸ் பண்ணுவாங்க. மென்னுக்குலாம் எதுக்கு அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இப்போ இந்த சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே தேவை. அதை தாண்டி போனோம்னா சன்பர்ன் வரும், டார்க் சர்க்கிள்ஸ் வரும். இன்னும் ஒரு படி மேல போனா ஸ்கின் கேன்சர் வர கூட சான்சஸ் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து மென்னுக்கு தனியா காஸ்மெட்டிக்ஸ், விமனுக்கு தனியா யூனிசெக்ஸ்வல்லாம் வந்துருச்சு. அண்ட் இப்போ எல்லாருமே யூஸ் பண்றோம்ல. ஆனா கொரியால வந்து காலங்காலமாவே மென்னுமே காஸ்மெட்டிக்ஸ் வந்து அதிக அளவுல யூஸ் பண்றாங்க. இது உள்ள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா கொரியால இருக்க விமனை விட மென் தான் அதிகமான காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வேவே இருக்கு. அப்பேற்பட்ட கொரியா தான் வந்து காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ரொம்பவே ஃபேமஸான கண்ட்ரி. நம்ம ஊர்ல இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட பிளாஸ்டிக் சர்ஜரி போய் சவுத் கொரியால தான் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஊர்ல இருக்க செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, உலகத்துல யாருனாலுமே வந்து சவுத் கொரியாக்கு தான் போய் பண்ணுவாங்க. பிகாஸ் சவுத் கொரியா தான் வேர்ல்ட்லயே ரொம்பவே அசசிபிள் அண்ட் லோ காஸ்ட்ல காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க ஊர்ல பண்ணாதான் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சவுத் கொரியா வந்து அதுக்கு ஒரு ஃபேமஸான கண்ட்ரி. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வேர்ல்ட்லயே நம்பர் 1 கண்ட்ரினா சவுத் கொரியா தான். ஃபேக்ட் நம்பர் 7, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ரொம்ப நாளாவே இந்த பியர்ட் அண்ட் முஸ்டாச் இந்த கல்ச்சர்லாம் இருந்துச்சு. லைக் ஃப்ரெஞ்ச் பியர்ட் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நிறைய தாடி வச்சிருந்தா பேங்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது இப்போ வந்து இந்தியாவுக்கும் செட் ஆயிடுச்சு. இந்தியாவில் ஒரு காலத்துல வந்து மீசை மட்டும் தான் வச்சிருப்பாங்க, தாடியெல்லாம் க்ளீன் ஷேவ் பண்ணிடுவாங்க, முஸ்லீம்ஸ் மட்டும் தான் தாடி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து எல்லாருமே பியர்டு வச்சிருக்கோம், எல்லாருமே அதை ஸ்டைலிஷா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சவுத் கொரியால பியர்டோ முஸ்டாச்சோ ஒரு பர்சன் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே டர்ட்டியான ஒரு பர்சன், ரொம்பவே புவரான ஒரு பர்சன், ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான ஒரு பர்சனா தான் பார்ப்பாங்களா, ரொம்ப அன்கிளீனான பர்சனா பார்ப்பாங்களாம். சப்போஸ் ஒரு சவுத் கொரியன் வந்து மீசையோ தாடியோ வச்சு சுத்துறானா அவன ரொம்ப அன்கிளீனான பர்சன், அவனோட அப்பியரன்ஸ் பத்தி கவலைப்படாம ரொம்பவே கேர்லெஸ்ஸான ஒரு பர்சன் பார்ப்பாங்களாம். அங்க போனா வேலை கூட தர மாட்டாங்களாம். வேர்ல்ட்ல இருக்க மத்தவங்க சவுத் கொரியா போகும்போது பியர்ட் முஸ்டாச் வச்சிருந்தா ஓகேவா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வேர்ல்ட்ல மத்த ஊர்ல எல்லாம் இந்த கல்ச்சர் இருக்குன்னு. ஆனா சவுத் கொரியன்ஸ் யாராச்சும் தாடியோ மீசையோ வச்சிருந்தா அவங்க வந்து ரொம்பவே அன்கிளீனான பர்சனா, ஒரு டிஸ்கஸ்டிங் பர்சனா தான் சவுத் கொரியால ட்ரீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான 8வது ஃபேக்ட் என்ன அப்படின்னா இதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். சவுத் கொரியால என்ன நம்பர் வேணா யூஸ் பண்ணலாம். நம்பர் 4 வந்து நிறைய இடத்துல ஒரு அபசகனமான நம்பரை தான் பார்த்துட்டு இருக்காங்களாம். காரணம் இது கீழே தெரியுதுல்ல இந்த வேர்டு, இதுதான் 4 அப்படின்ற வார்த்தைக்கு சவுத் கொரியன் லாங்குவேஜ்ல இருக்க வேர்டு. இதே வேர்டு தான் சவுத் கொரியால டெத் அப்படின்ற வேர்டையும் மீன் பண்ணுது. ஸோ இந்த ஒரே வேர்டு 4 அண்ட் டெத் அப்படி ரெண்டு வேர்டை மீன் பண்றதுனால இந்த ஒரு 4 அப்படின்ற நம்பரை அவங்க வந்து ஒரு அபசகனமான நம்பரா பாக்குறாங்க. நீங்க சவுத் கொரியாவுக்கு போனீங்க அப்படின்னா அங்க இருக்க மால்ஸா இருக்கட்டும் இல்ல அபார்ட்மெண்டா இருக்கட்டும் நிறைய எலிவேட்டர்ஸ்ல நம்பர் 4 இருக்காதான். ஃப்ளோர் நம்பர் 1, 2, 3க்கு அப்புறம் 4க்கு பதிலா எஃப் தான் இருக்கும். சப்போஸ் நீங்க சவுத் கொரியா போறீங்க அப்படின்னா நீங்க 4th ஃப்ளோர் போனோம்னா எங்க 4 காணும் தேடாதீங்க, அதுக்கு பதிலா எஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க 4th ஃப்ளோர் போயிடலாம். ஏன்னா அவங்க 4 யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா சவுத் கொரியால இருக்க ஹோட்டல்ஸா இருக்கட்டும் இல்ல அபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் இந்த 404 அப்படின்ற நம்பர் இருக்க வீடை வந்து ரொம்பவே லோ காஸ்ட்டுக்கு விற்பாங்களாம். காரணம் ஒரு 4 அப்படின்னாலே சவுத் கொரியன்ஸ் பயப்படுறாங்க. இதுல 404ன்னு 2 4 இருந்தா சவுத் கொரியன்ஸ் கண்டிப்பா ரொம்பவே பயப்படுவாங்க. அதனால நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களாம். மீறி சில பேர் மட்டும்தான் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அதை லோ காஸ்ட்டுக்கு மட்டும் தான் விற்கிறாங்க. சப்போஸ் நீங்க சவுத் கொரியா போய் உங்களுக்கு ஏதாச்சும் ஹோட்டல் புக் பண்ணணும், ரொம்ப லோ காஸ்ட்ல புக் பண்ணணும் கம்பேரிட்டிவ்லி அப்படின்னா 404 வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா மற்ற ரூம்ஸை கம்பேர் பண்ணும்போது 404 வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச சவுத் கொரியா பத்தின 8 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இன்னும் சவுத் கொரியா பத்தி நிறைய நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. பட் இந்த வீடியோல ஒரு 8 ஃபேக்ட்ஸ் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண ஃபேக்ட்ஸ்ல எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருந்துச்சோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச சவுத் கொரியா பத்தின ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த டாபிக்ல வீடியோ பண்றேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் யோகேஷ். பாய்.